செய்திச் சுருக்கம். பிறந்துள்ள புதிய ஆண்டு அமைதி, சாந்தி, சமாதானம் நிறைந்த ஆண்டாக மலரட்டும். சகோதரத்துவம் மலரவும், வன்மங்கள், துன்பங்கள் ஓய்ந்து அனைவர் வாழ்விலும் ஆனந்தம் மலரும் ஆண்டாக அமையட்டும் என்று வாழ்த்தி வரவேற்போமாக. தமிழரசு கட்சி சிதைந்ததாலும் அழிந்தாலும் பரவாயில்லை, கட்சி தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதே சுமந்திரனின் நிலைப்பாடு. அரசியல் ஆய்வாளர் யோதிலிங்கம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி படுதோல்வியடைந்துவிட்டது. அதற்கு இனி எதிர்காலம் இல்லை என்று எவரும் கனவு காணக்கூடாது. மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு. மஹிந்த பிரபுக்கள் புலிகளுடன் நெருக்கமாக செயற்பட்டவர்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அவசியமற்றது. முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்செகா தெரிவித்தார். உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் ஏப்ரலில் வெளியாகும். புலமைப் பரிசில் பரீட்சை குறித்து துரித நடவடிக்கை. பரீட்சை ஆணையாளர் அமித் ஜெயசுதந்தர தெரிவிப்பு. இஸ்ரேல் கட்டுமான பணியில் பாலஸ்தீனர்களுக்கு பதிலாக 16,000 இந்தியருக்கு வேலை வாய்ப்பு. 2024 மட்டும் 7.1 கோடி உயர்வடைந்த உலக மக்கள் தொகை. இன்று உலகம் முழுவதுமான 809 கோடியாக உயர்வடைந்தது. விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.